இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். முட்டைக்கோஸ் வெஜிடபிள் ஊத்தாப்பம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இந்த ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவு நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி கேரட் சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்க தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு இந்த சாப்பரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணியும் இந்த ஊத்தாப்பம் செய்யலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும். நான் ஆல்ரெடி முட்டைக்கோஸ் சட்னி எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டானது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸும் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சீக்கிரமாகவே வதங்கிடும், முட்டைக்கோஸும் கேரட்டும். இப்போ இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கல் ஹீட் ஆனையுமே நான் இன்றைக்கி இந்த ஊத்தாப்பமாக செய்கிறேன். நீங்கள் தோசையாகவும் செய்யலாம் இந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ நான் அதுக்கு 3 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். இது மேலேயே பீட்ரூட் துருவுறதில் கொஞ்சமாக பன்னீர் துருவிக்கிறேன். பன்னீர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் கேரட்டும் முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். மாவில் எல்லா பக்கமும் தூவி விட்டுருங்க. இது கூடவே நான் காரத்துக்காண்டி இன்றைக்கி இட்லி பொடி சேர்க்குறேன். இட்லி பொடி சேர்க்கும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலேயே கொஞ்சம் திரும்பவும் பன்னீர் தூவிக்கிறேன். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக இதை சுற்றி நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்து வரும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். மேலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.